மோகினி அவதாரம் அப்படின்னு வரும் பொழுது அந்த மோகினி அவதாரத்திலே மயங்கி சிவபெருமானே மயங்கிட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம். சிவபெருமான் மயங்கி அப்பொழுது பிறந்தவர் தான் ஹரிஹரனாக, அந்த ஐயப்பனாக நாம் பார்க்கிறோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். தனக்கு வரம் கொடுத்த அந்த பரமேஸ்வரனுடைய தலையிலேயே கை வைக்க போகிறான் அல்லவா? அப்பொழுது பரமேஸ்வரன் நாம் என்ன செய்வது என்று புரியாமல் விழிக்க அந்த நேரத்திலே பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து வந்தார் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, திருமாலின் மோகினி அவதாரத்தின் சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இதுல திருமால் எப்போ மோகினி அவதாரம் எடுத்தார் நம்ம அனைவரும் அறிந்த ஒரு உண்மைதானே. அதாவது தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து பார்க்கடலை கடைகிறார்கள். நடுவில் நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்துச்சு. எல்லாவற்றையும் கடந்து அமிர்த குடமானது வெளியே வந்து விட்டது. அமிர்தம் வந்தாச்சு. இப்ப அமிர்தம் எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டுக்கும் பொழுது அப்பொழுதுதான் திருமாலானவர் மோகினி அவதாரம் எடுத்து ஒரு மோகினியினுடைய வடிவிலே நடனம் ஆடுகிறார். அதை பார்த்த உடனே அசுரர்களும் தேவர்கள் கூட மயங்கி நின்றார்களாம். அசுரர்களும் மயங்கி போய் தான் சொக்கி போய் தான் நிக்கிறா. அப்படி நிற்கும் போது இந்த மோகினி என்ன சொல்றா, அந்த குடத்தை கையில வச்சுண்டு எல்லோரும் வரிசையிலே அமருங்கள், ஒவ்வொருவருக்காக நான் பரிமாறிக்கொண்டே வருகிறேன், இந்த அமிர்தத்தை கொடுத்து கொண்டே வருகிறேன். முதலில் தேவர்களுடைய வரிசை, பின்னாடி அசுரர்களுடைய வரிசைன்னு சொல்லிட்டு அந்த மோகினியானவள் கட்டுப்படுத்தினாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை படிச்சிருக்கோம். அப்பதான் தேவர்களுக்கு எல்லாம் வரிசையா கொடுத்துட்டே வரும் பொழுது ஒரு அசுரனுக்கு மட்டும் சந்தேகம் அவன் உட்கார்ந்துடுறான். அவன் அந்த அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டுறான். அப்புறம் சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்துட்டா உடனே தன்னுடைய கரண்டியால் அவனுடைய தலையை கிள்ளி விட்டார் அப்படிங்கிறதுலாம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த அமிர்தத்தை அவன் சாப்பிட்டதுனாலே அவன் மரணம் இல்லாமல் தலை ஒரு பகுதியாகவும் உடம்பு ஒரு பகுதியாகவும் போயிடுச்சு. இதான் ராகு கேத்துக்களாக மாறிவிட்டார்கள். அவரை பெருமாள் நவகிரகங்களிலே அவர்களையும் இருவராக மாற்றி அமர்த்தி விட்டார்ன்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இது ஒரு புறம். எல்லாவற்றையும் விட மோகினி அவதாரம் அப்படின்னு வரும் பொழுது அந்த மோகினி அவதாரத்திலே மயங்கி சிவபெருமானே மயங்கிட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம். சிவபெருமான் மயங்கி அப்பொழுது பிறந்தவர் தான் ஹரிஹரனாக, அந்த ஐயப்பனாக நாம் பார்க்கிறோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இன்னொரு முறை மோகினி அவதாரத்தை பெருமாள் எடுத்தார் தெரியுமா? எப்பொழுது தெரியுமா? அந்த பஸ்மாசுரன் கதையை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த பஸ்மாசுரன் கதை எப்படி சொல்கிறது? அவன் ஒரு அசுரன், தவம் இருக்கிறான், சிவபெருமானை பார்த்தே தவம் இருக்கிறான், கடுமையான தவம் இயற்றி ஒரு வரத்தினை பெற்றுக்கொள்கிறான். என்ன மாதிரியான வரம்னு சொல்லி கேட்டா, அந்த வரத்தின் மூலமாக தான் யாருடைய தலையில் தொட்டாலும் அவர்கள் எரிந்து விட வேண்டும், எரிந்து சாம்பலாகி விட வேண்டும் என்கின்ற ஒரு வரத்தினை சிவபெருமானிடந்து பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்டு என்ன பண்றான்னு சொன்னா, பாக்குறவங்க தலையெல்லாம் கை வைக்கிறான், எல்லாரும் எரிஞ்சு போயிடுறான். உடனே அவனுக்கு கர்வம், ஆணவம் என்பது தலைக்கேறி விடுகிறது. அடுத்தபடியா என்ன பண்றான்னு பார்த்தா, தனக்கு வரம் கொடுத்த அந்த பரமேஸ்வரனுடைய தலையிலேயே கை வைக்க போகிறான் அல்லவா? அப்பொழுது பரமேஸ்வரன் நாம் என்ன செய்வது என்று புரியாமல் விழிக்க அந்த நேரத்திலே பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து வந்தார் அப்படின்னு சொல்றார். அந்த மோகினி அவதாரம் எடுத்து அந்த அசுரனையே மயக்கி பெருமாள் என்ன பண்றார்? அவர் நடனம் ஆடுகிறார். அவர் நடனமாட அந்த நடனத்திலே மயங்கி இந்த பஸ்மாசுரனும் நடனம் ஆடுகிறான். பெருமாள் எப்படியெல்லாம் பாவனை பண்றாரோ அப்படியெல்லாம் அந்த அசுரனும் பாவனைகளை செய்கிறான். அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்றார்? அந்த மோகினியாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் என்ன பண்றான்னு பார்த்தா, தன்னுடைய கையை தன்னுடைய தலைமேல் வைக்கிறார். இவனும் அதை மறந்து, தான் பெற்ற வரத்தினை மறந்து, அந்த மோகினியினுடைய ஆட்டத்திலே மறந்து என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, அந்த அசுரனும் தன்னுடைய தலை மீது தானே கை வைத்துக் கொள்ள அவன் அப்படியே எரிந்து சாம்பலாகி விடுகிறான் அப்படிங்கிறது தானே அந்த கதை. இந்த புராண கதைகளை நமக்கு எதற்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், தான் என்கின்ற அந்த அகந்தையின் காரணமாகத்தானே தனக்கு வரம் கொடுத்த அந்த சிவனினுடைய தலையிலேயே கை வைக்க பார்த்தார் அந்த அசுரன். அதாவது அசுரன் சொன்னா நம்ம எல்லாம் எப்படி நினைச்சுக்கிறோம் சொன்னா, ஏதோ பல்லு பெருசா இருக்கும், கொம்பு பெருசா நீண்டுகிட்டு இருக்கும், முகம்லாம் விகாரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தவறாக நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல. இந்த காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியங்கள் சொல்றோம் இல்லையா, இந்த துர்குணங்கள் எல்லாம் எவரிடத்திலே அதிகமாக இருக்கிறதோ, சுயநலம் என்பது எவரிடத்திலே அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே அசுரர்கள் தான். அந்த அகந்தை தலைக்கு ஏற 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 மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் அசுரர்களாக மாறிவிடுகிறார்கள். அசுர குணம் என்பது தலைக்கு ஏறி விடுகிறது. அந்த குணம் அழிய வேண்டும் என்று சொன்னால் பெருமாளை நாம் அந்த மோகினி அவதாரத்திலே தரிசிக்க வேண்டும். இதுதான் அதற்கான தாத்பரியம். அந்த மோகினி அவதாரத்தை நாம் தரிசிக்கும் பொழுது நம்முடைய தலை கணம் என்பது தானாகவே குறைந்து விடுகிறது. தான் என்கின்ற அகம்பாவம், அந்த அகந்தையானது அழிந்து விடுகிறதுன்னு சொல்றார்.
இதுதான் அந்த மோகினி அவதாரத்தை நாம் தரிசிப்பதற்கான பலன் என்றே எடுத்துக்கொள்ளலாம். மோகினின்னு சொன்னா ஏதோ மயக்கக்கூடியவள் அப்படிங்கிற மாதிரி நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மயக்கிட்டா, அதை மயக்கிட்டா, ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்றதை விட அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாற்பயம் என்ன, அந்த தத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பஸ்மாசுரனை போல்தான் நாம் இன்றளவும் நடந்து கொள்கிறோம். நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா, நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியரையே நம்ம ஓவர்டேக் பண்ணணுங்கிற மாதிரி நினைக்கிறோம். நமக்கு எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்டருந்தே கத்துட்டு அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்றோம். நம்முடைய பெற்றோர்களையும் நாம் இழிவாக நடத்துகிறோம். அவங்க என்னப்பா, அவங்க படிக்காதவங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் பிடெக் படிச்சிருக்கேன், நான் எம்டெக் படிச்சிருக்கேங்கிற மாதிரி நாம் படித்த விஷயங்களை பெரிதாக எண்ணுகிறோமே தவிர, படிக்காத நிலையிலும் நம்மை படிக்க வைத்த அவர்கள் அல்லவா நமக்கு வரம் கொடுத்த சுவாமி என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? இப்படி வரம் கொடுத்த சுவாமியே நாம் மதிக்காமல் அவர்கள் தலையிலேயே நாம் கை வைக்கிறோம் அல்லவா? இந்த அகந்தை நம்மிடத்திலே அழிய வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆணவ குணம், இந்த துர்குணம், இந்த அசுர குணம் நம்மிடத்திலே அழிய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அந்த மோகினி அவதாரத்தை தரிசிக்க வேண்டும். அப்படி மோகினி அவதாரத்தை தரிசிக்கும் பொழுது தான் என்கின்ற அகந்தை அழிந்து, அந்த அசுர குணமானது அழிந்து மனிதர்களாக நாம் வாழ்வோம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.